Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம சிதம்பரத்து ஃபேமஸ் கத்திரிக்காய் கோஸ்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் இப்போ 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ கத்திரிக்காய் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கத்திரிக்காய் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வேகிறதுக்காக இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா குலைவாக வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நம்ம அதை மசிச்சு விடுவோம். அதுக்காக அது வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் கோஸ்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ வெந்த கத்திரிக்காயெல்லாம் அந்த தண்ணியோடையே வச்சு இப்போ அப்படியே நம்ம அதை மசிச்சு விட போகிறோம். இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கத்திரிக்காயே தெரியக்கூடாது, நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ மசிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் மசிச்சு வச்சுக்கணும், நல்லா குலைவா. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி நான் துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளியை இப்போ ஊற வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனோடனே இப்போ 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கோஸ்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ரொம்பலாம் வதங்க வேணாம், ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். பச்சை மிளகாய், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இட்லி சாம்பார் தூள் இருக்குல்ல, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு. நான் போன வீடியோவில் செஞ்சுருந்தேன். இப்போ அந்த தூள் தான் சேர்த்துக்கணும். இதுக்கு ஃப்ளேவரே அந்த தூள் தான். இப்போ அந்த தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தூளில் என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா, மிளகு இருக்குல்ல, மிளகு 1 ஸ்பூன் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் அதில் அரைக்கும் போது. இல்லைன்னா நீங்கள் அப்படி செய்யலைன்னா மிளகை தனியாக நுணுக்கி அதை சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது. அதுவும் அப்படி செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசிச்சு வச்சுருந்தோம்ல கோஸ்து, இப்போ அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உப்பு போட வேணாம். உப்பு நம்ம வேக வைக்கும் போதே கத்திரிக்காவுக்கு போட்டிருந்தோம்ல, அதனால இப்போ போட வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா உங்களுக்கு திக்காகணும், அது வரைக்கும் நல்லா இதை கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கோஸ்து. தண்ணியாக இருக்கக்கூடாது கோஸ்து உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் கோஸ்து ரெடி. இது வந்து நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் இப்போ இட்லி கூட வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.